எந்த காலகட்டத்தில சினிமாக்குள்ள போணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க? நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணும்போது, அந்த ஐடி ஓனர் ஒருத்தர் இருந்தாரு. எனக்கு லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், அவரு ஒரு படம் ஒரு ஆல்பம் சாங் ப்ரொடியூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு அங்க போறேன். லிரிக்ஸ் எழுதுறதுக்காக போனேன் நானு. ஏன்னா மியூசிக் டைரக்ஷன்ங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் சார். அந்த 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 தாட்டே கிடையாது. லிரிக்ஸ் எழுதலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஒரு இடத்துல லிரிக் எழுதுறதுக்கு போகும்போது, அவங்க வந்து கம்போஸ் பண்ணும்போது லேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ நான் வந்து ஒருத்தர்ட்ட கேட்குறேன், பக்கத்துல இருந்த ப்ரொடியூசர் அவர்ட்ட கேட்குறேன், சார் இது நான் ஒண்ணு எழுதியிருக்கேன். அவர் தான் டியூனே போடல, எப்படி எழுதுனீங்கன்னாரு. இல்ல சார், அந்த ரிதத்துக்கு நானே ஒண்ணு மெட்டு மாரி போட்டு எழுதியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லங்க அவர் கோவிச்சுக்குருவாப்புல இப்படிலாம் பண்ணீங்கன்னா. அப்படின்னு அப்புறம் வெளியில அவர் சிகரெட் குடிக்க போகும்போது, சரின்னு நான் அவருக்கு பாடி காமிச்சேன். சூப்பரா இருக்குங்க. இதாங்க டியூனு. இதான் டியூனா? அப்படின்னு இந்த இந்த கேப்ல எனக்கு இந்த மாதிரி மியூசிக் வரும், கம்போசிங் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஜிங்கிள்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சின்ன ஓ! சின்ன ஆடு. ம். நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆடு வந்து ஒரு ரூ. 1500 குத்தாலத்துல வந்து ஆயில் இருக்குது, மசாஜ் ஆயில். ஆமா. அதுக்கு வந்து ஒரு ஆயில் ரூ. 1500 குடுத்தாங்க. மிகப்பெரிய சந்தோஷம். என்னடா பரவால்ல, நம்ம மியூசிக் பண்ணி ஒரு சம்பாதிச்சுட்டோம் ரூ. சம்பாதிச்சாச்சு. 1500. ரூ. 1500 சம்பாதிச்சீங்கங்கிறது மிகப்பெரிய நம்மளால அப்ப பண்ண முடியுங்கிற ஒரு 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 ஸ்பார்க் வருது. சார் இப்ப இந்த உலகத்துல எல்லாருமே கம்போசர்ஸ். ஒரு தாய் ஒரு ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக அவங்க அப்பா பேர சொல்லலாம் பாடுவாங்க. மாடா சாமி பெத்த மவனே அப்படின்னு ஒரு லிரிக்ஸ போடுவாங்க. ஒரு டியூன் பாடுறாங்கல்ல சார். அவங்க ஒரு மிகப்பெரிய கம்போசர். அதே மாரி தான் நானும் பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அது சினிமாவுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதும், இதுல வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ருமென்டேஷன் ஆட் பண்ணணும். கொஞ்சம் பேர கூப்பிட்டு வேலை வாங்கணும். அதுக்கு கம்போஸ் பண்ணணும். இப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? அத கத்துக்கிறதுங்கிறது தான் மியூசிக் டைரக்ஷனே தவிர சார். ம். இங்க எல்லாருமே கம்போசர் சார். ஆக்சுவலி ம். இந்த உலகத்துல எல்லாருமே கம்போசர். இப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆன்னு ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணலாம்ன உடனே, சரி உட்காந்து உயிர குடுத்து பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணதுக்கு எனக்கு வந்து 48 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோல, ஏஎம் ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணேன் சார். ஆ. என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கே நான் வந்து ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் லைவ் எடுத்து தான் பண்றேன். ஏன்னா, அது கனவு. சார் கனவு. இப்ப நீங்க அது எடுக்க போறோம்னு தெரிஞ்ச அந்த டைமிங்ல நம்ம போய் வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய எல்லா ஆர்கெஸ்ட்ராவும் என்ன பண்றாங்க? என்ன செட்டு, என்ன கிராமர், ஃபர்ஸ்ட் வயலின், செகண்ட் வயலின் இப்படி இருக்கணும், ஸ்கோர் இப்படி எழுதணும். எல்லாமே கத்துக்கிட்டு சார். அது ஆர்வத்துல கத்துக்கிறது இருக்குல்ல சார். அது வந்து மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும் சார்.